அழகு அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நானும் என் மகனும் ஒரு நாள் பழம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். திரும்பி பார்த்தா தேங்காய் 40 ரூபா அரை கிலோ அப்படின்னு போட்டிருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா தேங்காய் 40 ரூபா கிலோ? அந்த கடைக்கார தம்பிகிட்ட கேட்டேன், என்னப்பா இது 40 ரூபான்னு? ஆயுத பூத்தெல்லாம் 140 ரூபா இருந்ததுங்க கிலோ அப்படின்னாரு. முருங்கைக்காய் கிலோ கணக்கில் வரும்பொழுதே ரொம்ப வருத்தப்பட்ட ஆள் நான். ஏன்னா அந்த காலத்தில் முருங்கை மரம் வீட்டுக்கு ஒன்று இருக்கும். எல்லாரும் கடையிலேயே வாங்க மாட்டாங்க. தெருவிலே ஒரே ஒரு மரம் இருந்தால் கூட அவங்க எல்லார் வீட்டுக்குமே கொண்டு வந்து சும்மாவே கொடுத்துட்டு போவாங்க. முருங்கைக்காய் அது எல்லாமே வேஸ்ட் ஆகாது. தேங்காய்லாம் கிலோ கணக்குன்னு பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என் மகன்கிட்ட சொன்னேன், நம்மளாம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி. அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பி பாசிட்டிவ் ரத்த வகை இருக்கிறவங்க இந்த தேங்காயை இப்படி கையில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்த உடனே அசையும். அது எவ்வளோ டீப்பில் தண்ணி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சின்ன குளத்தில் 5 அடிக்கு மேலே வச்சு நீங்கள் பார்க்கணும். பார்த்து அது எத்தனை மீட்டரில் தண்ணி இருக்குன்னு இந்த பி பாசிட்டிவ் குரூப்புக்காரங்களுக்கு கணிக்க முடியும். கணிச்சிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி பார்க்குறதுக்கு 5000 ரூபா. ஒரு செகண்ட் தான் வேலை. ஆடி காரில் உங்களை கூட்டிகிட்டு போவான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி படைத்தவங்க பி பாசிட்டிவ். இது வியாபார நோக்குக்கு பயன்படுத்துங்க. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் 3 பேருக்குமே பி பாசிட்டிவ் தான். அதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யார் பி பாசிட்டிவோ எல்லாரும் எங்கள் பிஸ்னஸில் கலந்துக்கோங்க. நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே முகநூலில் இருக்கேன். ஒரு தம்பி முகநூல் பார்த்துட்டே வந்திருக்காரு. அவர் கூட அவன் மகளும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. கடவுள் கொடுத்த வரம் இதெல்லாம் எனக்கு கிடச்சிது. அந்த தங்க குழந்தையோட புகைப்படத்தை இதில் அட்டாச் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக பேசியிருக்கு பாருங்கள். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபேஸ்புக் பார்த்துருக்கும் போது உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு, இப்போ அப்லோட் பண்ணியிருந்தீங்களா? அது யார் தான் கேட்டுச்சு. அழகி அன்பக்கா மாவுன்னு சொன்னேன்னா உடனே அன்பக்கா நல்லா இருக்கீங்களா அதான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுச்சு. அம்பக்கா நல்லா இருக்கீங்களா? எப்போ வரீங்க? நாளைக்கு வரீங்களா? சரி நான் வச்சிருக்கேன். உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன், நல்லா இருக்கு. இந்த மகளை பெற்ற இந்த குடும்பத்தாரையும் இறைவனை ஆசீர்வதிக்கணும். வேதாகமத்தில் அழகான வசனம் உண்டு. லூக்கா 1:28, கிருபை பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த மகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கூடவே இருக்கணும், ஆசீர்வதிக்கணும். நம்ம இந்த சேனல் மூலிமா அவளை நம்ம வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகு அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.